ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த 2025 ஆண்டானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆண்டாக அமைய போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான பயிற்சிகள் இந்த ஆண்டு நடக்கியிருக்கு, அதனால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக கூடிய வரவில் நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான மாற்றம் கொடுக்கக்கூடிய வருடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலையோடு சேர்ந்து சமூக அந்தஸ்தும் ஏற்றம் காணும் வகையில் தற்போது கோச்சார கிரக நிலை அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த முதலீடு செய்வீங்க. நீண்ட கால விவசாய பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் ஐடி துறையில் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பொறியாளர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். தனியார் துறையில் உள்ள மேலாளர்கள் பதவி உயர்வு மற்றும் வருமானமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிப்ரவரியில் பணியிடத்தில் உங்களுடைய திறமையான செயல்பாடு உங்களுக்கு மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதத்தில் விவாதிக்கலாம். மேலும் ஏப்ரல் மாதத்தில் அரசு வேலை பதவியில் இருப்பவங்க கூடுதலான பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிலை வரக்கூடும். மொத்த தானிய வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க மே மாதத்தில் அதிக லாபம் பெறுவார்கள். ஜூன் மாதத்தில் வன்பொருள் தொடர்பான வணிகம் நிதி முன்னேற்றங்களை காண முடியும். ஜூலையில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்பவங்க புதிய கிளைகளை தொடங்கலாம். அதன் மூலமாக தொழிலை விரிவுபடுத்தவும் முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையானது இந்த ஆண்டு என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலிப்பவர்கள் திருமணமானவர்கள் நல்லுறவு அமையும். ஜனவரியில் காதலர்களுக்கிடையே உறவுகள் மேலும் நெருக்கமாகலாம். உங்களுடைய துணையோடு சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். பிப்ரவரியில் உங்களுடைய மனைவியை மலை பிரதேசங்களுக்கு ஒரு இனிமையான பயணத்திற்கு அழைத்து செல்வீங்க. மார்ச் மாதத்தில் காதலர்களுக்கிடையே ஏதேனும் மோதல்கள் இருந்தாலுமே அவை தீர்க்கப்படுங்க. இது நல்லிணக்கத்தை அதிகரிக்கும். ஏப்ரலில் காதலில் சிறிய தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும், ஆனாலுமே விரைவில் மறைந்துவிடும். தேவையற்ற உரையாடல்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மே மாதத்தில் திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மேலும் திருமணம் செய்ய விருப்பம் உடைய காதலர்கள் தங்களுடைய முயற்சிகளை பயனடைவாங்க. புதிய காதலர்கள் ஜூன் மாதத்தின் பரிசுகளை பரிமாறிக்கொள்வாங்க. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவாங்க. மேலும் வயதான திருமணமான தம்பதிகள் ஜூலை மாதம் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வாங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது வீட்டை பராமரிக்க அதிக செலவு செய்யக்கூடுங்க. ஜனவரியில் தங்க நகை வியாபாரத்தில் இருப்பவங்க வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதால் நல்ல லாபத்தை பார்ப்பாங்க. பிப்ரவரியில் பங்கு வர்த்தகர்கள் தங்களுடைய நிதி நிலை மற்றும் சமூக நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அனுபவிப்பாங்க. மார்ச் மாதத்தில் உணவு தொடர்பான வணிகத்தில் இருக்கக்கூடியவங்க அலுவலக பராமரிப்பு கூடுதல் செலவுகளை சந்திக்க நேரிடும். ஏப்ரலில் வாகனங்களை வாங்குவதற்கான வாங்கிய கடனை நீங்கள் முழுமையாக திருப்பி செலுத்தலாம். ஆனாலுமே கூடுதல் வீட்டு பராமரிப்பு செலவுகளை சந்திக்க நேரிடும். மே மாதத்தில் நீங்கள் வாகன பராமரிப்புக்காக செலவு செய்யக்கூடும். இது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்பை முடித்தவுடன்
வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். ஜனவரியில் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் பேச்சு போட்டிகளில் விருதுகளை பெற முடியும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்குது. இளங்கலை கணக்கியல் மாணவர்கள் நல்ல தரங்களை அடைய வாய்ப்பு கிடைக்கும். மேலும் மருத்துவம் முதுகலை படிப்புகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கும் நுழைவுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல்நிலை பொதுவாக நன்றாகவே இருப்பதாக தெரியுங்க. இருப்பினும் கூட காய்ச்சல், தலைவலி மற்றும் அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் அவ்வப்பொழுது ஏற்படக்கூடும். நீங்கள் ஜனவரி மாதத்தில் ஒற்றை தலைவலி அல்லது தொடர்புடைய வியாதிகள் அனுபவிக்கலாம். ஆனாலுமே இவற்றில் இருந்து விரைவில் குணமடைந்து முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதன் மூலமாக நோய்களை உங்களால் தடுக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை வீட்டில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று பசு நெய் தீபம் ஏற்றி வர தன நிலை ஏற்றம் உண்டாகும். வெள்ளிக்கிழமையில் மாலை வேளையில் காமதேனு சிலைக்கு நெய்வேத்தியம் படைத்து பூஜைகள் செய்து வர உத்தியோகத்தில் ஏற்றம் கிடைக்கும். மகாவிஷ்ணு கோவிலில் புதன்கிழமை அன்று சர்க்கரை பொங்கல் வைத்து கோவிலுக்கு வருபவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வர ஐஸ்வர்யம் ஏற்படும். மேலும் புதன்கிழமைகளில் வயதான ஏழைகளுக்கு வஸ்திர தானம் கொடுத்த முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே தடையின்றி நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கான சாதகம் தரக்கூடிய மாதங்களை பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி, ஏப்ரல், மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர், டிசம்பர் போன்ற மாதங்கள் உங்களுக்கு சாதகமான மாதங்களாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு சாதகமற்ற மாதங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி, மார்ச், ஜூலை, அக்டோபர், நவம்பர் போன்ற மாதங்கள் உங்களுக்கு சாதகமற்ற மாதங்களாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு சூப்பரான வேலையானது இந்த ஆண்டில் கண்டிப்பாக அமைய கொடுங்க. மேலும் 3, 6, 10 இடங்களில் சனி இருக்கும்போது அந்த ராசிக்காரர்களை யாருமே அடித்து கொள்ளவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த உறவினர்கள் மறுபடியும் ஒன்று சேருவாங்க. வருமானம் படிப்படியாக உயரும். பழைய கடன்களை திருப்பி செலுத்துவீங்க. கடினமான உழைப்பை மேற்கொள்வீங்க. உங்களின் போட்டியாளர்களை திடமான நம்பிக்கையோடு வெற்றி கொள்வீங்க. நூதன தொழிலில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களின் பழக்க வழக்கங்களில் புதிய அனுபவங்களை பெறுவீங்க. குடும்பத்தாரோடு இனிமையான சுற்றுலா சென்று வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் நேர் வழியில் சிந்தித்து உங்களின் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் இந்த காலம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானின் ஆதிக்கத்தால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது. சுப நிகழ்ச்சிகள் செய்யும் சூழ்நிலை உண்டாகும். அதற்கான செலவுகளை சமாளிக்கவும் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் உடல்நிலையில் இருந்து வந்த கஷ்ட நிலைகள் அனைத்துமே மாறப்போகுது. ஆரோக்கியத்திற்காக இதுவரை செய்து வந்த செலவுகளும் நீங்க போகுது. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகளின் நன்மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு உழைப்பீங்க. சக ஊழியர்களிடம் நல்ல முறையில் பேசி பழகுவீங்க. சிலர் உங்களோடு பகைமை பாராட்டுவாங்க. ஆனாலுமே வருமானத்திற்கு குறைவு எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. அலுவலக ரீதியான பயணங்களால் நல்ல அனுபவத்தை பெறுவீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரக்கூடுதனால ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு துலாம் ராசி நேயர்கள் காணப்படுவாங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக ஏற்றமான வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்டபடி செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும். பழைய கடனை அடைத்து பிறகே புதிய கடன்கள் பெற முயற்சி செய்யுங்க. மற்றபடி வாடிக்கையாளர்களின் வருகை நல்ல முறையில் இருக்கும். ஆனாலுமே புதிய முதலீடோ அல்லது விரிவாக்கங்களோ இருந்தால் தகுந்த ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லது. பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்மணிகளின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் குறைவு எதுவுமே இருக்காது. உங்களின் பிரார்த்தனைகள் வீண் போகாது. பணவரவு அதிகரிக்கும். குழந்தைகள் உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. சுப காரியங்கள் நடப்பதில் ஏற்பட்ட தடைகள் விலக போகுது. உற்றார் உறவினர்களோடு ஒற்றுமை தொடரும். அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியும் பெண்கள் சிறிது மந்த நிலையை பார்ப்பாங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுகூலமான திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். ஆனாலுமே கட்சி மேலிடத்தின் பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களின் வேலைகளை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீங்க. தொண்டர்களின் ஆதரவும் கட்சி மேலிடத்தின் ஆதரவும் இருப்பதால் உங்களின் எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறப் போகுது. ஆனாலுமே மாற்று கட்சியினர் உங்களின் பேச்சில் குறை காண முயற்சி எடுப்பாங்க. எனவே அனாவசிய விவகாரங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு சுமாரான வாய்ப்பை தரக்கூடிய ஒரு ஆண்டு அமைஞ்சிருக்கு. மற்றபடி உங்களின் பெயரும் புகழும் உயரும். சக கலைஞர்களின் நன்மதிப்பு கிடைக்கும். சக கலைஞர்களோடு நல்ல உறவை வைத்துக் கொள்வீங்க. கடன் வாங்கி செலவழிக்கும் நிலை உண்டாகும்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.